நம்முடைய சபைக்கு கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம் தேவ சமூகத்திலே நாம் எடுத்துக்கொண்டதான இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிச்சயமாக இந்த வருடம் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொன்னார், அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இந்த வருடம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? நிறைவேறும். நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் வாக்குத்தத்தங்களெல்லாம் நிறைய அட்டைகளெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறீங்க. அந்த அட்டையெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு அது அப்படியே தான் என்ன பண்ணும்? இருக்கும். இந்த வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணுங்கிறத நாம் தொடர்ந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதில் ரெண்டு முக்கிய காரியங்களை பார்க்கிறோம். மோசையை குறித்தும் பார்க்கிறோம், யோசுவாவை குறித்தும் பார்க்கிறோம். சனிக்கிழமை நாம் மோசையை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை யோசுவாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர் யார் அப்படின்னா இந்த யோசுவா. இந்த யோசுவாட்ட தான் ஆண்டவர் இந்த வாக்கு சொல்கிறார். இல்லா, இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் மோசே வழி நடத்தினார். அதற்கு பின்னாடி தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகள் இந்த யோசுவா தான் வழி நடத்தி வரார். யோசுவாவுடைய காலத்தில் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை என்ன பண்ணுறாங்க? அடைகிறாங்க. மோசே எகிப்திலிருந்து அவர்களை கூட்டிட்டு வந்தாலும் மோசையால் கானான் தேசத்துக்குள்ள அவங்களை என்ன பண்ண முடியல? கொண்டு போக முடியல. ஒரு நீண்ட இடைவெளி, ஏறக்குறைய 40 ஆண்டுகள். 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்தும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்த பூமியை அனுபவிக்க முடியல. ஹல்லேலூயா. என்ன காரணம்? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஏற்கனவே இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். இல்ல, அவர்கள் அதாவது ஆபிரகாமுடைய சந்ததி கானான் தேசத்தை சொந்த நாடாக, சுதந்திர பூமியாக அவங்க என்ன பண்ணுவாங்க? அனுபவிப்பாங்க. இந்த நாடை அனுபவிக்கும்படியாக, இல்லைன்னா அந்த நாட்டுக்குள்ளாக அவங்க போகும்படியாக பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இல்ல, ஏறக்குறைய ஒரு 1900 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் பேசுறார். அதுக்கு பின்னாடி 1446 தான் விடுதலையாக்கப்படுறாங்க. விடுதலையாக்கப்பட்ட பிற்பாடு 1406 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட வருடங்களில் தான் அவங்க என்ன பண்றாங்க? அந்த தேசத்தை சுதந்திர பூமியாக அவர்கள் பெற்றுக்கொள்றாங்க. இப்போ பாருங்க, ஒரு நீண்ட இடைவெளி. இந்த எகிப்து தேசம் வரைக்கும் இருக்கிற சாப்டர் நம்ம விட்டுருவோம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா 40 ஆண்டுகள் இவர்கள் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணியும் அந்த தேசத்தை என்ன பண்ண முடியல? அடைய முடியல. இது ஒரு பெரிய வருத்தத்துக்குரியதான ஒரு காரியம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 430 வருடங்கள் எகிப்தில் அடிமையா இருக்கிறாங்க. 430 வருடங்கள் அவங்க பாடுபடுறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை கசப்பாக மாறினது. இல்ல, வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. செத்து போனா நல்லது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வராங்க. ஏன் அவங்க சாகல? மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்கிறாங்க, என்ன பண்ண அப்படிங்கிறதுக்காக வாழ்றாங்க. வேதம் சொல்லுகிறது அவங்களுடைய வாழ்க்கை என்னதான் மாறிட்டு? கசப்பா மாறிட்டு, வாழ்க்கையை வெறுத்துட்டாங்க. இனி இந்த உலகத்துல வாழ்றதை விட சாகிறது நல்லது அப்படிங்கிறதான ஒரு தீர்மானத்துக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? வந்துட்டாங்க. அந்த நிலைமையில தான் ஆண்டவர் என்ன பண்றார்? அவர்களை விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. ஏறக்குறைய 40 ஆண்டுகள் மோசே அவர்களை பிரயாசப்பட்டு வழி நடத்துகிறார். ஆனாலும் அவர்களால் அந்த கானான் தேசத்தை அடைய முடியல. ஹல்லேலூயா. நம்ம நல்லாவே தெரியும், யோசேப்பும் காலேப்பும் தவிர மிச்சம் இருக்கிற யாரும் எங்க போகல? கானானுக்குள்ள போகல. அதாவது எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள். அப்போ அவங்க போக முடியாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பைபிள் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், வனாந்தரத்தில் அவர்களை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். வனாந்தரத்தில் தேவன் அவர்களை நியாயம் தீர்த்தார். அவருடைய பிள்ளைங்க தான். யாருடைய பிள்ளை? அவருடைய பிள்ளைங்க. என்னுடைய சொந்த ஜனம், ஆண்டுடைய ஜனம். ஆனாலும் ஆண்டவர்
அவர்களை நியாயம் தீர்த்தார். ஏன் நியாயம் தீர்த்தார்? வேதம் சொல்லுகிறது, குற்றவாளியை குற்றவாளி என்றே தீர்க்கிற ஆண்டவர். அப்போ அந்த 40 ஆண்டுகளும் இவர்கள் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளல, முழுமையாக நம்பல, இவங்க வாழ்க்கையிலே மாற்றங்கள் வரல. ஏன்? 40 ஆண்டுகள் பிரயாணப்பட்டு உங்க வாழ்க்கையில் என்ன கிடையாது? ஒரு மாற்றமும் இல்லை. இப்ப நம்முடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க, எத்தனை ஆண்டுகள் அப்படிங்கறதல்ல, எவ்வளவுக்குள்ள மாறி இருக்கிறோங்கிறதா முக்கியம். இல்லையா? நீ எத்தனை ஆண்டுகள் ஆலயத்துக்கு போறீங்க அப்படிங்கறதல்ல, எத்தனை ஆண்டுகள் போறது ஒருவேளை அது உங்களுடைய அனுபவத்தை அதிகரிக்கலாம் இல்ல, ஆனால் எத்தனை ஆண்டுகள் போனீங்க, அதுல எத்தனை எவ்வளவுக்குள்ளாக வளர்ந்திருக்கிறீர்கள். இல்லையா? அந்த லக்கை அடைய முடிஞ்சிருக்கா? இல்லையா? இல்ல, அவங்களுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்க முடிஞ்சிருக்கிறதா? நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டு ஒண்ணுமே கிடைக்கல, ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா நீங்கள் ஒழுங்குள்ளவர்கள் அல்ல. நீங்க ஒழுங்குள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் சொன்னோம்ல, நீங்க நான் ரொம்ப நாளா சர்ச்சுக்கு போறேன், நீங்க 100 ஆண்டுகள் போங்க, ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. நான் சொன்னோம்ல, நீங்க எத்தனை ஆண்டுகள் எத்தனை நாட்கள் போறீங்க அப்படிங்கறதுல ஒரு ஜெபமே எடுத்துக்காங்க. நீங்க எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறேங்கிறதுல முக்கியம் இல்லையா? நீண்ட நேரம் ஜெபம் பண்ண உடனே நிறைய ஆசீர்வாதம் வருங்கிறதில்ல. ஜெபிக்கிற நாம் அந்த ஜெபத்தை ஏறெடுப்பதற்கும் அந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் அதற்கு பதில் கொடுப்பதற்கும் நம்முடைய வாழ்க்கை பாத்திரமாக இருக்குமானால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். அல்லேலூயா. இப்ப 40 நாள் பாஸ்டிங் போட்ட உடனே ஒன்றும் நடக்காது. 4 நிமிடங்கள் ஜெபித்தாலும் அற்புதம் நடக்கும். என்ன காரணங்க தான் அங்க பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அக்கினியை இறக்கும் அக்கினியை இறக்கும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு அக்கினி இறங்காது. ஆனா எலியா ஒரே ஜெபத்தில் அக்கினி இறக்கினார். சிம்பிள் ஜெபம், பெருசா இல்ல. நாம நம்முடைய ஜெபத்திற்கு அழகுபடுத்துறதுக்கு என்னதெல்லாம் கொண்டு வரோம், எவ்வளவு வார்த்தைகளை கொண்டு வரோம், எவ்வளவு வசனங்களை பயன்படுத்துறோம். அல்லேலூயா. ஆனா அவர் சிம்பிளா ஜெபம் பண்றார். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகிய கர்த்தாவே, இன்னைக்கு அவங்க கண்களுக்கு முன்னாடி அக்கினிய நீங்க ஜெபம் பண்ண நடக்குமா? நான் ஜெபம் பண்ண நடக்குமா? அல்லேலூயா. நாம ஆரம்பிச்சிருவோம், அன்புள்ள ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் அப்படின்னா நம்ம ஒண்ணுக்கு ஜெபம் பண்ண சொன்னா அது வேற ஒரு ஜெபம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஜெபங்கள் எவ்வளவு நேரம் எவ்வளவு நாட்கள் அப்படிங்கிறதல்ல, நம்முடைய ஜெபம் தேவனுடைய சமூகத்தில் போய் சேருவதற்கு நம்முடைய ஜெபத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு குவாலிட்டியாக இருக்கிறது என்பதை ஆண்டவர் பார்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்தும் கானானை கண்டடைய முடியல. நல்லா புரிஞ்சுக்காங்க, நீங்களும் நானும் நம்முடைய நேரங்களை இல்லைன்னா நம்முடைய நாட்களை வச்சு எடை போடக்கூடாது. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பினால் இன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி உங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எபிரேய மொழியில நான் என்ன சொன்னேன்? இன்று முதல் அதனுடைய ஆரம்பம், அதுடைய ஆரம்பம், ஸ்டார்டிங். நீங்கள் இங்க மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போது, இங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, இங்க வேதங்களை தியானிக்க ஆரம்பிக்கும் போது, நீங்கள் உபவாசிக்க ஆரம்பிக்கும் போது, இந்த இடத்துல நீங்கள் கர்த்தருக்காக உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணம் செய்ய தொடங்குகிற நேரத்தில் நீங்கள் தொடங்கும் போது அவரும் தொடங்க ஆரம்பிப்பார். அல்லேலூயா. நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவரும் ஸ்டார்ட் பண்ணுவார். இன்னைக்கு ஆண்டவரே என் வாழ்க்கையை முழுமையா ஒப்பு கொடுக்க போறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிற இந்த நேரத்திலே பரலோகத்தில் வேலை ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்ப நாம ஆரம்பிக்கணும். நீங்க நல்லா பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரத்துல 3 நாட்கள் அவங்க என்ன பண்றாங்க? அந்த யோர்தானை கடக்கிறதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போது என்ன நடந்தது? ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பெட்டியை சுமந்து செல்லுகிறதான ஆசாரியருடைய பாதம், அந்த விரல் அந்த யோர்தான் நதியில் பட்ட அந்த நிமிடமே அந்த நதி, அதாவது அந்த ஆறு 2ஆக பிளந்து ஒரு குவியலாக நின்றது.
அல்லேலூயா. எப்போ? ஆசாரியனுடைய கால் எங்க பட்டது? நதியிலே பட்டது. நதியிலே படணும். அல்லேலூயா. தூரமா இருந்து நதி திறக்கும் அப்படின்னா திறக்காது, வழி திறக்காது. எங்கேயோ இருந்துகிட்டு எனக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொன்னா நடக்காது. அல்லேலூயா. உங்களுடைய கால்கள் எங்க படணும்? யோர்தான் நதியிலே படணும். யோர்தான் நதி, நான் ஏற்கனவே சொன்னேன், கரை புரண்டு ஓடுகிறதான அந்த சூழ்நிலை தான் அன்னைக்கு. அந்த நதியை பார்த்தாலே பயமா இருக்கும் இல்ல, வெள்ளம் பயங்கரமா இருக்கும். அப்ப அந்த நதியை கண்டு பயப்படாதபடி ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய கால்களை அங்க வைக்கிறாங்க. அப்போ அவருடைய கால்கள் அங்க வச்ச உடனே அடுத்த செகண்ட்ல நடக்கிற நிகழ்வு என்ன? அது இரண்டாக பிளந்து வழிகளை கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ நாம ஆரம்பிக்க போறோம். இந்த வருடம் நாம என்ன பண்ண போறோம்? ஆரம்பிக்க போறோம். நீங்க ஆரம்பிங்க. எப்படி ஆரம்பிக்கணும்? அல்லேலூயா. யோர்தான் நதியில ஆரம்பிக்கணும். யோர்தான் நதி, நான் ஏற்கனவே சொன்னேன், அது ஞானஸ்தானத்தின் ஆரம்பம். அது மரணத்துக்கு இல்லைன்னா பாவத்துக்கு மரிக்கிற அனுபவம். அல்லேலூயா. யோர்தான் நதியில தான் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போனாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார். யோவான் ஸ்நானகன் அங்கதான் ஞானஸ்தானம் கொடுத்தார். இந்த ஞானஸ்தானத்தின் மூலமாக அவர்கள் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்க ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு அவர்களுக்காக வழி திறந்தது. அல்லேலூயா. இப்ப ஞானஸ்தானம் எடுத்தவங்க திரும்ப ஞானஸ்தானம் எடுக்க சொல்லல, அது ஒரு அனுபவம். பாவம் மரிக்கணும். பாவம் என்ன பண்ணணும்? மரிக்கணும். யோர்தான் நதியில உங்க கால் படும்போது உங்கள் பாவம் என்ன பண்ணணும்? மரிக்கணும். பாவம் மரிக்குமானால் வழி திறக்கும். அல்லேலூயா. பாவத்தோடு கூட நீங்க யோர்தான் நதியில காலை வச்சுங்கன்னா அந்த நதி என்ன பண்ணாது? ஒன்னும் பண்ணாது, அப்படியே இருக்கும். நாம் மனம் திரும்பி முழு மனதோடு தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து உங்க கால்களை நீங்க அங்க வைக்கும் போதுதான் அந்த நதி திறக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொன்னது? 2026ல அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ அவர்களுடைய கண்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமே ஆனால் யோர்தான் நதியில உங்க கால் என்ன பண்ணணும்? படணும். இந்த யோர்தான் நதியை நம்ம எப்படி எடுத்துக்கிடலாம்? உபவாசமாக எடுத்துக்கிடலாம், ஜெபமாக எடுத்துக்கிடலாம், வேத தியானமாக எடுத்துக்கிடலாம், மனம் திரும்புதலாக எடுத்துக்கிடலாம் இல்ல, உங்களுடைய முழு அர்ப்பணத்தை எடுத்துக்கிடலாம். நீங்க உங்களுடைய தீர்மானம் தான். இன்று முதல் என் ஜெபம் ஸ்டார்ட் ஆகுது, என் உபவாசம் ஸ்டார்ட் ஆகுது, என்னுடைய வேத தியானம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இன்று முதல் உங்க வாழ்க்கையில அந்த அதிசயம் இல்லைன்னா அந்த வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஆனா செங்கடலை யோர்தானை மட்டும் எப்படியா திறந்து அனுப்புறீங்கன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், ஆனா என்ன பண்ணணும்? யோர்தான் திறக்கணும், நான் அது வழி நடக்கணும். அது நடக்காது. யோர்தான் ரெண்டாக பிரியணும் அப்படின்னா ஒரு தீர்மானம் உங்களுக்கு தேவை. இந்த தீர்மானம் நிச்சயமா நான் சொல்றேன், யோர்தான் நதியை இரண்டாக பிளந்து அவருடைய கண்களுக்கு முன்பதாக உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, 2026ல இந்த நதி எப்படி இப்படி மாறினது, இல்லைன்னா இதுல எப்படி நடந்து வந்தாங்க, இவங்க இதை கடந்தது எப்படி, இது எப்படி சாத்தியம்? அல்லேலூயா. இது உங்களால முடியாது, என்னால முடியாது. உங்களாலே முடியாது, என்னாலே முடியாது. யோர்தான் திறக்கும், எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியாம நிற்கக்கூடியதான யோர்தானை திறக்க தேவன் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. செங்கடலை திறந்த ஆண்டவர் யோர்தானையும் அதே போல திறந்து வழி நடத்துவார். அது ஆண்டவரால் முடியும். ஆனா நம்முடைய தீர்மானம் சரியா இருக்குமானால், அந்த தீர்மானத்தில் நீங்க உறுதியா இருப்பீங்கன்னா, அதை முருக பிடிச்சு கொண்டீங்கன்னா 2026ல உங்களுக்காக கர்த்தர் பாருங்க பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் யோசுவாவோடு கூட இருந்தார். யோசுவாவோடு கூட இருந்த ஆண்டவர் உங்க கூட இருப்பார், என் கூட இருப்பார், நம்முடைய சபையில இருப்பார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அவரால் மாற்ற முடியும்.
நம்முடைய தீர்மானத்துல மாற்றங்கள் வைக்காம இருந்தா போதும். கடவுளை முருக பிடிங்க. அல்லேலூயா. இப்ப யோர்தான் நதியில அந்த ஆசாருடைய கால்கள் பட்டது. சரி, இப்ப ஆசாருடைய கால்கள் பட்டது அப்படிங்கறது மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த யோர்தான் நதியில உங்க கால் படுகிறது அல்லனா அந்த இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஜெப வாழ்க்கை அதிகரிக்கணும். ஜெப வாழ்க்கை அதிகரிக்கணும், உங்களுடைய வேத தியானம் அதிகரிக்கணும், உங்களுடைய உபவாச நாட்கள் அதிகரிக்கணும், தேவனோடு இருக்கிற உறவு அதிகரிக்கணும். இது அதிகரிக்குமானால் திறக்கும். அல்லேலூயா. சரி, அடுத்து என்ன அப்படின்னா, அந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை சுமந்து சென்றார்கள். எதை சுமந்து போனாங்க? கர்த்தருடைய பெட்டி. நீங்க இல்லைன்னா நான் யோர்தானுக்கு முன்னாடி நின்று யோர்தான் நதி திறக்கணும் அப்படின்னா நாம கர்த்தருடைய பெட்டியை சுமக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? இஸ்ரவேல் நாட்டில் இன்னும் இல்ல, வந்துரும் அப்படிங்கிறாங்க. எங்க இருக்கு சொல்லுங்க, எங்க இருக்கு? என்ன யோசிக்கிறேன்? கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? கர்த்தருடைய பெட்டினா என்ன? ஆசரிப்பு கூடாரத்தில் வைக்கப்பட்டிருந்ததான கர்த்தருடைய பெட்டி இல்ல, அதுல என்ன இருந்துச்சு? 10 கட்டளை இருந்துச்சு, ஆரோனின் துளிர்த்த கோல் இருந்துச்சு, அடுத்து வேற என்ன இருந்துச்சு? மன்னா. அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய பெட்டி உங்க மேல இருக்குமானால் நீங்கள் அதை சுமப்பீர்களே ஆனால், அல்லேலூயா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்லா நல்லா புரிஞ்சுக்காங்க. கர்த்தருடைய பெட்டி என்பது அவருடைய வார்த்தை. அவருடைய வார்த்தை உங்களுக்குள் இருக்குமானால், இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருப்பீர்களே ஆனால், அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக கிரிய பண்ண ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஒபேத் ஏதோம் என்கிறதான ஒரு நபருடைய வீட்டுல 3 மாதம் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. எங்க எழுதப்பட்டிருக்கிறது? 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல. எத்தனை மாதம் இருந்துச்சு? 3 மாதம். 3 மாதங்கள் அங்க இருந்த போது அந்த வீடு ஆசீர்வாதமான வீடாக மாறினது. உங்களுக்கு தெரியும், நீங்க அப்புறமா படிங்க. 3 மாதங்கள் இருந்தது. கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டில் இருந்ததுனால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்ப நம்ம வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்கா? பைபிள் இருக்கு. எல்லார் வீட்டில் என்ன இருக்கு? பைபிள் இருக்கு. அங்கங்க வசனம் தொங்குது இல்லையா? மோடு மாட்டி வச்சிருக்கிறோம், எழுதி வச்சிருக்கிறோம். வாக்குத்தத்த அட்டை பைபிள்ல இருக்கு. பைபிள் நிறைய என்ன இருக்குது? வார்த்தைகள் இருக்கிறது. ஆனா ஒண்ணு நடக்கல. என்ன காரணம்? அல்லேலூயா. இந்த ஒபேத் ஏதோமுடைய வீட்டுல கர்த்தருடைய பெட்டி இருந்தது. கர்த்தருடைய பெட்டி அங்க இருந்ததுனால அந்த வீடு ஆசீர்வாதமாக மாறினது. நான் கேட்கிறேன், நம்ம வீட்டுல எல்லாம் கர்த்தருடைய பெட்டி இருக்கு. நிறைய பேர் பாருங்க 10 கட்டளையை வீட்டுல தொங்க போட்டிருப்பாங்க இல்லையா? என்ன காரணம்? அது ஆசீர்வாதத்தை தரும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் வராது. இப்ப கர்த்தருடைய பெட்டி ஒபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்ததுனால அந்த வீடு ஆசீர்வாதமாய் மாறினது. அப்போ இந்த வருடம் 2026 அவருடைய கண்களுக்கு முன்னாடி உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டில் இருக்கணும். நீங்க அதை சுமக்கணும், அதை தியானிக்கணும், அதை மதிக்கணும், அதுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய பெட்டி ஒபேத் ஏதோமுடைய வீட்டில் இருந்ததுனால அந்த வீடு மாறினது. ஒரு வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தா என்ன பண்ணணும்? அல்லேலூயா. நீங்க வந்து கடையில் போய் சோப்பு வாங்குறீங்க. அந்த சோப்பு எதுக்கு வாங்குறீங்க? பாத்திரம் விளக்குறதுக்கு, துணியை துவைக்கிறதுக்கு. அப்ப அதுல அந்த பாத்திரத்துல என்ன இருக்கு? அழுக்கு இருக்கு, துணியில அழுக்கு இருக்கு. இப்ப நீங்க வாங்கிட்டு வரீங்க, துவைக்கிறீங்க, பாத்திரம் விளக்குறீங்க, ஒன்னும் ஆகல, அப்படியே இருக்கு. அந்த சோப்பு மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? ஏன்? அல்லேலூயா. சரி, இப்படி எடுத்துக்காங்க. நீங்க ஒரு சோப்பு வாங்கிட்டு போறீங்க, உங்க வீட்டுல துணி அழுக்கா இருக்குது, பாத்திரம் அழுக்கா இருக்கு. ஒரு இடத்துல பாத்திரத்தை வச்சிருங்க, இன்னொரு இடத்துல சோப்பை வச்சிருங்க. ரொம்ப நேரம் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அதை என்ன பண்ணிரும்? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? இந்த பக்கம் பாத்திரம் வைங்க, இந்த பக்கம்
சோப்பை வைங்க, அப்புறம் நீங்க பார்த்துட்டே இருங்க, அது என்ன நடக்கும்? அதான் அல்லேலூயா. பாத்திரம் அங்கேயே இருக்கும், சோப்பு அங்கேயே இருக்கும். பாருங்க, சோப்பும் தேஞ்சு போகாது. அல்லேலூயா. அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கும்? அப்ப இந்த பாத்திரம் சுத்தமாகணும் அப்படின்னா அந்த சோப்பு வேலை பார்க்கணும். அது வேலை பார்க்கணும்னா யார் வேலை பார்ப்பா? நாம வேலை பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டுல இருக்குமானால் அந்த பெட்டி வேலை பார்க்கணும். அந்த பெட்டி என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும். அந்த பெட்டி உங்களை என்ன பண்ணும்? சுத்தம் பண்ணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சுத்தம் பண்ணும். அல்லாம ராத்திரி பிசாசு வருமேன்னு சொல்லி தலைமாட்டில் வச்சு படுக்கிறதுக்கு அல்ல. நிறைய பேர் என்ன வச்சிருக்காங்க, பிசாசு வராது. என்னது? சிலுவையை போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா வீட்டுக்கு வெளியில? எதுக்கு தெரியுமா? என்ன வராது? பிசாசு வராது. வருமா வராதா? சிலுவை போட்டா என்ன வராது? பிசாசு வராது. அதான் நிறைய கிறிஸ்தவங்க எல்லாம் சிலுவை போட்டு வச்சிருக்காங்க வீட்டில். அப்ப கல்லற தோட்டத்தில் என்ன இருக்கு? அங்க யார் தான் இருக்கா? அங்க இல்ல, எல்லாரும் நம்பிக்கை. சரி, ஓகே. அங்க என்னதான் இருக்கு? அல்லேலூயா. அப்போ இந்த பைபிள் வேலை பார்க்கணும். இந்த பைபிள் என்ன பண்ணணும்? வேலை பார்க்கணும். இது வேலை பார்க்காத பட்சத்தில் ஒண்ணு நடக்காது. அல்லேலூயா. இப்போ இது உங்க வீட்டில் இருக்கு. ஒபேத்-ஏதோமுடைய வீட்டில் இந்த பைபிள் வேலை பார்த்தது. இந்த பைபிள் என்ன பண்ணுச்சு? வேலை பார்த்துச்சு. எப்படி வேலை பார்த்துருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதுல எழுதல, நான் சொல்றேன். இந்த பைபிள் உள்ள வந்த உடனே, அதாவது இந்த பெட்டகம் கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. நான் இதை பத்தி உங்கள்கிட்ட முன்னாடி பேசியிருக்கிறேன். பொதுவாக நம்ம வீட்டில் மதிப்புக்குரிய ஒரு நபர் வந்தால் என்ன நடக்கும்? நாம நீட்டா வீட்டை வச்சிருப்போம், நீட்டா பேசுவோம், சண்டை போட மாட்டோம், கெட்ட வார்த்தை வராது, டிவி ஓடாது, தேவையில்லாத காரியத்தை பார்க்கும்போது பக்காவா இருக்கும். பார்க்க இவங்கள போல அப்படிங்கிற அளவுக்கு இருப்போம். அல்லேலூயா. இருப்போமா இருக்க மாட்டோமா? அல்லேலூயா. ஒண்ணு வேண்டாம், முதலமைச்சர் வாராரு உங்க வீட்டுக்குன்னா உடனே என்ன பண்ணுவோம்? வீடை நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி பாத்திரத்தெல்லாம் கழுவி எடுத்து நீட் ஆக்கி அவங்க வரும்போது பக்கா வச்சிருப்போம். அதுபோல இந்த நபர் அங்க இருக்கும் போது, அதாவது இந்த ஒபேத்-ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருக்கும் போது அவருடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. சத்தமா பேசக்கூடாதுன்னு சொல்லல, சத்தமா பேசுறதல்ல தப்பு, சத்தமா பேசுற வார்த்தைகள் தவறா இருந்தால்தான் தப்பு. இல்லையா? சில ஆட்கள் சத்தமா பேசுவாங்க, சில ஆட்கள் சைலண்டா பேசுவாங்க, இல்ல சில ஆட்கள் லிமிட்டா பேசுவாங்க. பொதுவாக வார்த்தை லிமிட்டா இருந்தா ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதிகமா பேசாம இருக்கிறது ரொம்ப நல்லது. கம்மியா பேசுறது நமக்கு நல்லது, மற்றவங்களுக்கும் ரொம்ப நல்லது. சரி, இப்ப இந்த இடத்துல இவங்க இந்த வீட்டுல ரொம்ப கேர்ஃபுல்லா தங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சாங்க 3 மாதங்கள். அல்லேலூயா. அவங்க இவர்கள் இதுவரை செய்ததான தவறுகளை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? விட்டுட்டாங்க. ஏன்னா அங்க பண்ண முடியாது. அங்க யார் இருக்கிறா? கர்த்தருடைய பெட்டகம், கர்த்தருடைய பெட்டி. ஏற்கனவே இதை பத்தி தெரியும். 2 பேர் தொட்டாங்க, ஆண்டவர் அடிச்சிட்டாரு இல்லையா? அப்போ பயத்துக்குரிய பக்திக்குரிய கர்த்தருடைய பெட்டி அந்த வீட்டில் இருந்ததுனால வீட்டின் தரம் மாறினது, குவாலிட்டி மாறினது, பேச்சு மாறினது, செயல் மாறினது, சுபாவம் மாறினது, எல்லாம் மாறிட்டு. இப்ப எல்லாம் மாறின உடனே கடவுள் அந்த வீட்டை என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்? பைபிள் படிச்சு பாருங்க. தாவீதுக்கு நியூஸ் போகுது, என்ன தெரியுமா? அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? கர்த்தருடைய பெட்டி அங்க இருந்தது. உடனே தாவீது சொன்னார், இனி அங்க என்ன பண்ண வேணாம், தூக்கிட்டு வாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி உங்க வீட்டில் இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் இந்த பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்க கொடுக்கலனா அது வேஸ்டா தான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும். அல்லேலூயா. அவர் செயல்படணும், அவர் வேலை பார்க்கணும். உங்க வீட்டில், உங்க குடும்பத்தில், உங்க வாழ்க்கையில 2026 அவர் வேலை பார்க்கணும்னா வேலை பார்க்க இந்த பெட்டிக்கு நீங்க இடம் கொடுக்கணும். அல்லேலூயா. நான் சொன்னது புரியுதா? கர்த்தருடைய பெட்டியை சுமந்து வந்ததான ஆசாரியுடைய கால்கள் அந்த நதியின் ஓரத்தில் பட்ட உடனே அந்த ஆறு, அந்த யோர்தான் நதி 2ஆக பிளந்து வழியை கொடுத்தது. அல்லேலூயா. இந்த 2026 நீங்க பாருங்க,
உண்மையிலேயே கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போங்க. கர்த்தருடைய பெட்டியை கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுங்க. வேதத்தை தியானம் பண்ணுங்க, அதை மதிங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. 2026 பாருங்க, உங்களுக்காக சில வழிகளை கட்ட திறப்பார். அல்லேலூயா. இது தீர்க்க தரிசனமா எடுத்துக்காங்க. நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பைபிள் உங்களை முக்கியப்படுத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதை நீங்க 2026 சுமக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பயப்படாதீங்க. 2026 இந்த வேதம் உங்களை சுமக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இது உங்களை என்ன பண்ண போகுது? சுமக்க போகுது. உங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் வேதத்தில் தியானமா இருக்கிற அந்த நிமிடத்திலிருந்து இந்த வேதம் உங்களை சுமக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் இந்த வருஷம் நீங்க பார்க்க போறீங்க. அப்போ யோர்தான் நதிக்கு முன்னாடி நீங்க நின்று கொண்டு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? அந்த நதியை தொடணும். அந்த நதியை நீங்க என்ன பண்ணணும்? தொடணும். அது தொடறதுக்கு ஒரே வழி ஜெபம், உபவாசம், வேத வாசிப்பு, மனம் திரும்புதல். நீங்க மனம் திரும்பணும், வேதங்களை வாசிக்கணும், உபவாசம் இருக்கணும், முழுமையா ஒப்புக்கணும். அதாவது ஒரு அறகுறையான விசுவாசம் நமக்கு தேவையில்லை. இல்லை, முழுமை. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் முழுமை, எல்லா காரியத்துக்கும் முழுமை. முழுமை இருக்குமானால் அங்க என்ன இருக்கும்? உண்மையுள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை. 2026 நீங்க என்ன தீர்மானங்கள் எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. எடுத்த தீர்மானங்களை கடைசி வரைக்கும் கடைபிடிங்க. அல்லேலூயா. நீங்க பிடிச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அல்லேலூயா. சரி, அப்போ கர்த்தருடைய பெட்டியை நீங்க சுமக்கணும். இதோடைய காரியம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்க அந்த யோர்தானை தொடணும். இந்த வருஷம் கர்த்தரை நீங்க என்ன பண்ணணும்? தொடணும். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீ கர்த்தரை தொட்டாள். யாரு? ஒரு இரத்தஸ்திரா உள்ள இல்ல உதிரம் போக்குள்ள ஒரு ஸ்திரீ நம்பிக்கையோடு தொட்டாள். எப்படி தொட்டா? நம்பிக்கை இருந்துச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பாட்டு பாடணும், 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன் இல்லையா? அந்த நம்பிக்கையோடு தொட்டாள். அந்த நம்பிக்கையோடு தொட்டதுனால என்ன நடந்துச்சு? அவளுடைய வியாதியில விடுதலை வந்துச்சு. அப்ப நீங்க இந்த வருடங்கள் பண்ணக்கூடிய ஜபங்களா இருந்தாலும், உபவாசங்களா இருந்தாலும், வேத வாசிப்பா இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்கணும்? நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? நினைக்க வேண்டாம். விசுவாசத்தோடு தொடுங்க. 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்கல, அப்படி இருக்கக்கூடாது. 1 வாரம் ஜெபம் பண்ணேன், 2 பாஸ்டிங் போட்டேன், ஒண்ணு நடக்கல. இந்த வருடம் முடிவதற்குள்ளாக கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கண்டினியூவா பிரேயர் பண்ணு. அல்லேலூயா. ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி ஒரு சாப்பிடாம இருக்கோமா, குளிக்காம இருக்கோமா, பல்லு விளக்காம இருக்கோமா, ஏன் வேலைக்கு போகாம இருக்கோமோ, ஒண்ணுமே நடக்கல, இனிமேல் நான் குளிக்கவே மாட்டேன். நம்ம ஏதாவது தரலன்னா நம்ம என்ன சொல்றோம்? இனிமேல் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் அது பண்ண மாட்டேன். பாவம் அவரு. இல்லையா? இப்படி தீர்மானம் எடுங்க. எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க, இனிமேல் நான் சாப்பிடவே மாட்டேன் வாழ்நாள் ஃபுல்லா அப்படின்னு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. யார் அப்படி தீர்மானம் எடுக்கிறது? இல்லை, நான் முடிய வெட்ட மாட்டேன், இனிமேல் நான் இப்படிதான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாமே வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், பிரச்சனை வரும், போராட்டம் வரும், நெருக்கங்கள் வரும். இவைகள் மத்தியில எல்லாமே நாம் என்ன பண்ணணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உங்க தீர்மானம் உறுதியா இருந்து அதை நீங்கள் விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே கேட்டீர்களே ஆனால் கர்த்தர் செய்வார். நான் சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும் சரி, கர்த்தரால் செய்ய முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பிக்கை இருக்கா? இல்லை, நீங்க இருக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றும் நம்பிக்கையில பர்சன் சொல்ல மாதிரி இருக்கு. இருக்கா? அல்லேலூயா. குளிர் அதிகமா இருக்கனால சோர்வா இருக்கீங்களா? அல்லேலூயா. உங்களுடைய தீர்மானம், நான் செய்தி முடிக்கிறேன். இப்ப இந்த வருடம் நீங்க ஒரு தீர்மானத்தை எடுங்க. உங்க தீர்மானமானது ரொம்ப முக்கியமானது. நீங்க எடுக்கிற தீர்மானம் என்னது? ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு எடுக்கிற தீர்மானம் உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இப்ப என்னெல்லாம் பண்ண போறீங்க? ஜெபம் பண்ண போறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஜெபம் பண்ண போறேன்?
அடுத்து உபவாசம் இருப்பேன், அடுத்து பைபிள் வாசிப்பேன், அடுத்து பைபிள் வாசினால அர்த்தம் இல்லை, என்ன பண்ண போறேன்? மனம் திரும்ப போறேன். அல்லேலூயா. மனம் திரும்புதல் பெரிய அவசியம். அப்படி நீங்க மாறுனீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் சாட்சி சொல்லுவீங்க, பாஸ்டர் இந்த வருஷம் இல்லைன்னா ஆண்டவரே இந்த வருடம் எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க நிறைவேற்றிருப்பீங்கன்னு சொல்லுவீங்க. இல்லைன்னா அடுத்த வருஷமும் என்னதான் சொல்லுவீங்க? கர்த்தர்கிட்ட நான் கேட்டேன், ஒண்ணுமே நடக்கல. இந்த நிலைமைக்கு அடுத்த வருஷம் போகக்கூடாது. அடுத்த வருஷம் உங்க தரம் மாறணும், வாழ்க்கை மாறணும், சூழ்நிலை மாறணும். அடுத்த வருஷம் சொல்லணும், நான் இதெல்லாம் மாத்தினேன், கர்த்தர் எனக்காக செய்தார். அல்லேலூயா. எதையாவது ஆண்டவருடைய சமூகத்தில் செய்வோம். முடிஞ்சதை செய்யுங்க, முடியாத விட்டுருங்க. உங்களால் ஜெபம் பண்ண முடியும் இல்லையா? எவ்வளவு நேரம் கதை பேசுறோம், இருந்து கதை பேசுறோம். இப்போ போனெல்லாம் கையில வந்ததுனால என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சும்மா போர் அடிச்சுன்னா யாரையாவது கூப்பிட்டு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அவரு நிம்மதியா இருக்கிறவரையும் கெடுத்து இல்லையா? சும்மா இருக்கிற கொஞ்ச நேரம் அந்த நேரத்துல ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஜெபம் ரொம்ப அவசியம். நான் ஒரு வீடியோ போட்டேன், நீங்க பாத்தீங்களா? பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு வீடியோ போட்டேன். அதில் வந்து சாப்பிட்டீங்களா, ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆளை பார்த்தோன்னே சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா அப்படி தானே கேட்போம். பைபிள் படிச்சிங்களா, ஜெபம் பண்ணீங்களான்னு யாரும் கேட்கறது இல்லை. அல்லேலூயா. இது நம்ம விசுவாசியெல்லாம் பார்த்து ஒருத்தர் பார்த்துக்க, இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணீங்களா, இன்னைக்கு நீங்க படிச்சீங்களா? அல்லேலூயா. பொதுவாக இது நம்முடைய வழக்கம். அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் ஒருவர் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மாரநாதான்னு சொன்னாங்க. மாரநாதான் என்ன? ஆண்டவரே சீக்கிரம் மாறும். ஒருவர் பார்த்து சொன்னா, வேகமா வாங்க ஆண்டவரே அப்படின்னாங்க. இன்னைக்கு நம்ம பிரைஸ் தி லார்ட் சொல்றோம் இல்லையா? அது நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. நிறைய பேர் சோத்திரம் சொல்றோம். சோத்திரம் எதுக்கு சொல்றோம்னு தெரியல. அது என்ன சோத்திரம் எதுக்கு சொல்றோம் தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல, சோத்திரம்னா நன்றி. அது ஒருத்தரை பார்த்து நம்ம சோத்திரம் சொல்றோம்ல, எதுக்கு? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்க்க உதவி செய்தபடினாலே யாருக்கு நன்றி? கடவுளுக்கு நன்றி. ஷார்ட்டா சொல்றோம், இவ்வளவு சொல்ல முடியாதுல்ல. அவங்கள பார்த்துட்டு இன்னைக்கு உங்களை பார்க்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. ஒரு 2-3 வாட்டி சொல்லுங்க, அடுத்த வாட்டி அவர் உங்களை பார்த்தா ஓடிடுவாரு, எனக்கு ஏதோ ஆயிட்டு போல அப்படின்னு. ஷார்ட்டா என்ன பண்றோம்? இப்போ பாருங்க, அதுவும் கிடையாது. இப்போ ஹாய் ஆயிட்டு, இப்போ சோத்திரம்லாம் கிடையாது, ஆக்ஷன் மட்டும்தான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முன்னாடி சோத்திரங்கள் வாயில என்ன பண்ணிச்சு வந்துச்சு, இப்போ அதுவும் கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்பில் எல்லாம் என்ன வருது? 2 கை மட்டும் தான் வரும் இல்லடா, அது மாறிட்டு. சரி, அப்போ அந்த இடத்துல அதை என்ன பண்றோம்? பயன்படுத்துகிறோம். நான் சொல்லி வருகிறது, வேதம் வாசிப்பதும் நீங்க அனுதினமும், அதாவது இந்த நேரத்தை வந்து நீங்க எடுக்கும் போது நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்க வந்து ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கீங்க? ஜபிப்பேன், உபவாசிப்பேன், வேதங்களை தியானிப்பேன், மனம் திரும்புவேன். எத்தனை பேர்? எல்லாருமா? நான் எடுத்துட்டேன் தீர்மானம். நீங்க எடுத்துட்டீங்களா? நானும் மனம் திரும்பணும், நான் ஒன்றும் நல்லவன் கிடையாது. அது இல்லையா? சரி, அடுத்து என்ன வரும்? இந்த நாளையும் செய்ய விடாம யார் வருவா? இப்ப வெளியே நின்று பிசாசு கேட்டுட்டு இருக்கிறான், என்னது? நீங்க பிரசங்கம் பண்ணு, அடுத்து யாவாலேயே நான் என்ன பண்றேன்? ஆரம்பிக்கிறேன். வெளியே வரட்டும், நான் பார்த்துக்கிட்டேன். இல்லையா? என் வீட்டுக்கு போகும்போதே பார்த்துட்டு போங்க, வெளியே ஒருத்தன் நிற்கான். சர்ச்சுக்குள்ள இருந்து நீங்க வெளியே கால் எடுத்து வச்சோடனே எத்தனை தீர்மானம் எடுத்தீங்க? ஜெபிப்போம், உபவாசிப்போம், பைபிளை வாசிப்போம், மனம் திரும்புவோம். விடுவனா? நான் யாரு? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விடுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு வெளியே நிற்கிறான். போங்க, அவங்க வீட்டில் ரெடியா இருக்குது இல்லையா? அந்த இடத்துல நீங்க மைண்ட்ல வச்சுக்காங்க. பிசாசு உங்களை முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு என்ன வரும்? நல்ல தூக்கம் வரும், அயர்ந்த நித்திரை வரும். கர்த்தர் தமக்கு பிரியமானவருக்கு என்ன கொடுக்கிறார்? அந்த நித்திரை அல்ல, இது வேற. தூக்கம் வரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அதை எப்படியாவது ஜெயித்து ஜெபம் பண்ணணும். பைபிள் வாசிச்சா கொரட்டை விட்டு தூங்குவீங்க, அதையும் நீங்க என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். உபவாசம்
காலைல நீங்கள் உபவாசம் இருக்கும்போது தான் வீட்டில் நீங்கள் எதிர்பார்த்த குழம்பு வச்சுருப்பாங்க டேஸ்ட்டாக. இன்னைக்கு தான் நான் உபவாசம் இருக்குன்னு நினச்சேன், பக்கத்து வீட்லையாவது ஸ்மெல் வரும், இழுத்துட்டு வரும். இல்லைன்னா அன்னைக்கு மட்டும் பாருங்க உங்கள் மூக்கில் ஒரு தனி இது வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் சொல்லணும், பிசாசு கிரியை பண்ண ஆரம்பிச்சிட்டா வேண்டாம், எப்படியாவது மதியானம் வரைக்கும் என்ன பண்ணிடணும், உட்கார்ந்துடணும் இல்லையா? அடுத்து மனம் திரும்பணும்னு வரும் இல்லையா? நீங்கள் மனம் திரும்பணும்னு சொல்லி ஒரு முயற்சி பண்ணும்போது தான் பிசாசு வந்து நிற்பான், வேண்டாம், பிரச்சனையை கொண்டு வருவான். நீங்க நல்லா புரிஞ்சுக்காங்க, உங்களை 2026 ஆண்டவர் அவருடைய கண்களுக்கு முன்னாடி மேன்மை படுத்தணும் அப்படின்னா இந்த 4 விஷயங்களை நீங்க செய்யணும். 4 விஷயங்களை நீங்க செய்யும் போது 4 பிசாசு வந்து உங்க வீட்டில் நிற்கும். அல்லேலூயா. இந்த 4 பிசாசை நீங்க என்ன பண்ணணும், ஜெயிக்கணும். இந்த 4 பிசாசையும் ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் என்னது, அடுத்த வருஷம் நீங்க பாடலாம், 100க்கு 100 உண்மையே நம்புவேன். அல்லேலூயா. அதனால உங்க தீர்மானம் நிச்சயமாக அப்படியே இருக்கட்டும். நான் செய்தியை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் இருக்கிற இடத்துல எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் நாம இன்னைக்கு கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போறோம். அதனாலதான் நான் சீக்கிரமா செய்தியை முடிச்சிருக்கிறேன். பிள்ளைங்க, வாலிபர்கள் எல்லாரும், இது 2வது வாரம், யாரும் மௌனமா இருக்கக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நம்ம இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வாரோம், மற்றவங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு மாற்றம் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு கடவுள் அல்ல காரணம், நாம தான் காரணம். இன்னைக்கு அது மாறணும். 2026 நாம தீர்மானங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறோம், அதெல்லாம் மாறணும். அதனால நாங்க இன்னைக்கு நீங்க ஜெபம் பண்ணி ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த இடத்துல இருந்து போகணும். யாரும் அலட்சியமா இருக்காதீங்க. கொஞ்ச நேரம் நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்ம இந்த 4 விஷயத்த செய்யணும் அப்படின்னா பிசாசு வந்து போராடிக்கிட்டே இருப்போம். நாம முதல்ல அதை ஜெயிக்கணும். அதனாலதான் போன வருடம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இதுதான். அதாவது வாக்குறுதி, சத்துவம். உங்களுக்கு சத்துவம் தேவை, உங்களுக்கு பலன் தேவை. அந்த சத்துவம் உங்க மேல வந்தா மாத்திரம்தான் உங்களால் இந்த 2026 அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற முடியும். பிரைஸ் தி லார்ட். யாரும் மௌனமா இருக்காதீங்க, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 2026 நீங்க பிசாசை ஜெயிக்க போறீங்க. 2026 ஆமென். கர்த்தர் உங்களுக்காக யோர்தானை 2ஆக பிளந்து அதன் நடுவில் நடக்க பண்ணி கானானை சுதந்தரிக்க போறீங்க. அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்கள் பெறுவதற்கு தடையாக இருந்த அந்த ஆமென் சோத்திரம் யோர்தான் நதியை கர்த்தர் பிளந்தார். இன்னைக்கு தேவ சமூகத்தில் நம்ம யோர்தான் நதியில் நிற்கிறோம். எல்லாம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்க ஜெபம் இந்த 2026 ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இன்று முதல் என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணம் செய்கிறேன். இன்னைக்கு என்னை உம்முடைய கரங்களில் தருகிறேன். கர்த்தர் 2026 புதிய வழியை உங்களுக்காய் திறக்க போகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, 2025 ஆண்டவரே, எனக்கு பல வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது, பல வழிகள் அடைக்கப்பட்டிருந்தது. நான் போராடினேன், நான் பிரயாசப்பட்டேன், நான் கண்ணீர் வடித்தேன், நான் வியாகுலப்பட்டேன், என்ன செய்யணும் தெரியாம தவித்துக் கொண்டிருந்தேன். ஆனா இன்னைக்கு 2026 நான் நம்புகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, எனக்காக நீர் யோர்தான் நதியை 2ஆய் பிளந்து வழியை கொடுப்பீர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது திறக்கவே திறக்காது, நடக்கவே நடக்காது, என்ன செய்ய அப்படி நீங்க யோசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். இந்த 4 காரியங்களை நீங்கள் செய்யும் போது உங்களுக்காக கர்த்தர் வழிகளை திறப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, சொல்லுங்க, உங்களுடைய தேவைகள் என்ன, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, உங்களுடைய காரியங்கள் என்ன, எந்த இடத்துல வழிகள் திறக்கப்படணும், எந்த இடத்துல வழிகள் திறக்கப்படணும், அந்த இடத்துல கர்த்தர் வழிகளை திறக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணுங்க, மௌனமா இருக்காதீங்க.